அனைவருக்கும் வணக்கம். கரூர் ஸ்ரீ பசுபதிநாதர் திருக்கோவில். இறைவன் பெயர் பசுபதீஸ்வரர், பசுபதிநாதர், ஆணிலையப்பர். இறைவி பெயர் சுந்தரவள்ளி, அலங்காரவள்ளி, சௌந்தரநாயகி, கிருபாநாயகி. ஸ்தல விருட்சம் வஞ்சி. தீர்த்தம் தடாகை தீர்த்தம். ஆம்பிரவதி என்ற அமராவதி நதி. புராண பெயர் கரூர் திருக்கருவூர் ஆணிலை. தேவார பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்களில் 7வது தலமாகும். தேவார பாடல் பெற்ற 276 சிவாலயங்களில் 211வது தலமாகும். இத்தலத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். சிறிது சாய்வாக உள்ளது. ஆவுடையார் சதுரமாக அமைந்துள்ளது. மாசி மாதத்தில் 5 நாட்கள் இறைவன் மீது சூரிய ஒளிக்கற்றைகள் விழுகிறது. இத்திருத்தலத்தில் திருஞான சம்பந்தர் தேவாரமும், கருவூரார் திருவிசைப்பாவும், அருணகிரிநாதர் திருப்புகழும் பாடியுள்ளனர். திருஞான சம்பந்தர் இத்தலத்தை தரிசித்து தொண்டு எழா மலர்தூவி ஏத்த நஞ்சு உண்ட ஆருயிராய தன்மையர் கண்டு அனார் கருவூருள் ஆண்நிலை அண்டனார் அருளியும் அன்பரே எனத் தொடங்கும் தேவாரப்பதிகம் பாடியருளினார். இக்கோவிலின் கொடிமரம் கருங்கல்லால் ஆனது. கொடிமரத்தின் ஒரு புறத்தில் தலையை தட்டில் வைத்து கையில் ஏந்தியவாறு அமைந்த புகழ்ச்சோழ நாயனாரின் சிற்பமும், மறுபுறம் சிவலிங்கமும், சிவலிங்கத்தை நாவால் நக்குகின்ற பசுவும் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டின் பழம்பெரும் சிவத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். இக்கோவில் கட்டடக்கலை சிறப்புமிக்கது. இங்குள்ள நூற்றுக்கால் மண்டபத்திற்கு 1960ஆம் ஆண்டு குடமுழுக்கு விழா நடைபெற்ற பொழுது புகழ்ச்சோழர் மண்டபம் என்று பெயரிடப்பட்டுள்ளது. தல வரலாறு. பிரம்மனுக்கு தன் படைப்புத்திறனால் ஏற்பட்ட கர்வத்தை அடக்க சிவபெருமான் காமதேனுவை கொண்டு திருவிளையாடல் நடத்தினார். அதன்படி காமதேனு நாரதர் கூறியபடி பூமிக்கு வந்து வஞ்சிவனமாக இருந்த இத்தலத்தில் தவம் செய்தது. அப்பொழுது புற்று ஒன்றிற்குள் பாதாளத்தில் ஆதிலிங்கம் இருக்கும், அதனை வழிபடு என்று அசரீரி கேட்டது. அதன்படி காமதேனுவும் தன் மடியில் இருந்த பாலை சொரிந்து தினமும் வழிபாடு செய்தது. ஒரு நாள் இறைவன் திருமுடியில் காமதேனுவின் குழம்பு பட்டுவிடவே லிங்கத்திலிருந்து இரத்தம் வழிந்தது. இதனால் காமதேனு மனம் வருந்தியது. இதனை கண்ட இறைவன் காமதேனுவிடம், நீ என்னை வழிபட்ட காரணத்தினால் இந்த உலகம் என்னை பசுபதிநாதர் என்ற பெயரால் அழைக்கும். அத்துடன் நீயும் பிரம்மனைப் போல் படைப்புத் தொழில் செய்வாய் என்று வரம் தந்தார். அதன்படி காமதேனுவும் படைப்புத் தொழில் செய்ய இதனை பார்த்த பிரம்மனுக்கு கர்வம் நீங்கியது. இறைவனிடம் மன்னிப்பு கேட்டார். இதனையடுத்து இறைவன் படைப்புத் தொழிலை பிரம்மனிடம் ஒப்படைத்துவிட்டு காமதேனுவை சொர்க்கத்துக்கு அழைத்து கொண்டார் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. ஸ்தல பெருமை. புகழ்ச்சோழ நாயனார் ஆண்டபதி, எரிபத்த நாயனார் பிறந்த தலம், சிவகாமி ஆண்டார் வாழ்ந்து தொண்டு செய்த தலம், திருவிசைப்பா பாடிய கருவூர் தேவரின் அவதாரத்தலம், முசுகுந்த சக்கரவர்த்தியால் திருப்பணி செய்த புராதன சிறப்பு பெற்ற தலம், திருப்பரங்குன்றத்தில் தெய்வயானையுடனான முருகப்பெருமானது திருமண வைபவத்திற்கு முசுகுந்தனுக்கு அழைப்புதல் அனுப்பப்பட்டதாக இத்தல புராணம் கூறுகின்றது. 18 சித்தர்களில் ஒருவரான கரூரா சித்தர் வாழ்ந்து பேறு பெற்ற தலம். இவர் ஆணிலை அப்பரோடு ஐக்கியமானதால் கருவறையில் உள்ள சுயம்புலிங்கம் சற்றே சாய்ந்தவாறு உள்ளது.
கருவூரா சித்தர் இத்தலத்துள் தென்மேற்கு மூலையில் கோயில் கொண்டுள்ளார். தைப்பூசத்தன்று ஆநிலை அப்பருடன் ஐக்கியமானதாக ஸ்தல புராணம் தெரிவிக்கின்றது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் எனும் 3 சிறப்புகளை உள்ளடக்கியது கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில். இத்தலம் சுமார் 2.65 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோவில் ராஜகோபுரம் 7 நிலைகளையும் 7 கலசங்களையும் கொண்டுள்ளது. உட்கோபுரம் 5 நிலைகளை கொண்டது. கோபுரத்தில் திருவிளையாடல் புராணம், தசாவதாரம் ஆகியவை சுதை சிற்பங்களாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இரு கோபுரங்களுக்கும் இடையே புகழ்ச்சோழர் மண்டபம் உள்ளது. புகழ்ச்சோழர் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். இவர் கரூர் பகுதியை ஆண்ட மன்னராவார். 63 நாயன்மார்கள் ஒருவரான எரிபத்த நாயனார் பிறந்த தலம் என்ற பெருமையும் கருவூருக்கு உண்டு. அருணகிரிநாதர் இத்தலத்தில் உள்ள முருகப்பெருமானை பற்றி தன்னுடைய திருப்புகழில் பாடியுள்ளார். திருப்புகழில் இத்தலத்து முருகப்பெருமான் மீது 7 பாடல்கள் உள்ளன. இத்தலத்தில் முருகப்பெருமான் 6 திருமுகங்களுடன் தனது 2 தேவியருடன் கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். மயில் பின்புறமாக உள்ளது. ஈசன் சன்னதியில் இருந்து வடக்கு நோக்கி சென்று ஒரு வாயிலை கடந்தால் அம்மன் சுந்தரவள்ளி சன்னதி தெற்கு பார்த்தபடி அமைந்திருக்கிறது. இவள் கிரியாசக்தி வடிவமானவள். இந்த சன்னதியின் இடதுபுறம் கிழக்கு நோக்கி அலங்காரவள்ளி என்ற அம்மனின் பழைய கோவில் இருக்கிறது. இவள் ஞானசக்தி வடிவானவள். ஆநிலை அப்பரை வழிபட்டால் மனத்துயரம் நீங்கும். கல்யாண வரம், குழந்தை வரம் வேண்டுவோர் இங்கு வந்து வழிபடலாம். இத்தலத்து ஈசனை வணங்குவோருக்கு மன அமைதி கிடைக்கும். மேலும் வேலைவாய்ப்பு, தொழில் விருத்தி, உத்தியோக உயர்வு ஆகியவற்றுக்காகவும் இங்கு பிரார்த்தனை செய்தால் சுவாமி பக்தர்களின் வேண்டுதல்களை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார். நமசிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதாந்தாள் வாழ்க. இது போன்ற பதிவுகள் பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குருவடி சரணம், திருவடி சரணம். நன்றி.